எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி என்ன நாள்? ஆடி 18, அதாவது ஆடிப்பெருக்கு விழா அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஆடிப்பெருக்கு விழாவில் நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கி 18 ஜாலியாக இருக்கும் சின்ன வயசில். இப்போல்லாம் அதோட இது குறைஞ்சிக்கிட்டே வருது. இருந்தாலும் ஏன்னா சின்ன வயசில் இந்த தேர்லாம் இழுத்துட்டு போவோம் வருவோம். இப்போ என்ன அது கிடையாது. ஆனால் இருந்தாலும் 18 அப்படிங்கிறது ஒரு வைப்பு நமக்குள்ளே எப்போதும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் இப்போ 18 எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாமா? வாங்க. எங்கே கிளம்பிட்டு இருக்க? கறி எடுக்க போனோம். பால்லாம் கறந்து வச்சுட்ட சீக்கிரமே. பால் தான் கறந்துருக்கேன், இன்னும் சாணி அல்ல. கறி எடுக்க போகணும். அங்கே கறி தீர்ந்து போய் சாமி கும்பிட அப்புறம் நான் ஊராக போய் எடுக்க முடியாது, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, இன்னைக்கு ஆடி 18. ம், ஆடி 18னா என்னப்பா? ஆடி 18னா என்னன்னா, இந்த ஆடி 18க்கு எங்கேயும் நல்லா மழை பெஞ்சு ஆடி மாதம் காவேரி கொள்ளடம்னு எல்லாத்துலேயும் தண்ணி ஃபுல்லாக வரும். விவசாயிக்கு அது ஒரு மகிழ்ச்சி. இதுலேருந்து நமக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆடி 18லேருந்து கும்பிட்டு இந்த அப்பயே சொல்கிறது ஆடி பட்டம் தேடி விதன்னு. இப்போ எந்த மழை பெய்யுது, எந்த ஆற்றுல தண்ணி வருது? ஒன்றும் இல்லை, வீட்டிலே கும்பிட்டு போக வேண்டியது அந்த வருஷமெல்லாம். அந்த மழை தண்ணிக்கு ஒரு நன்றி சொல்கிற மாரி கொண்டாடுறீங்க. தண்ணிக்கு பூஜை போட்டு கொல்லைக்கு பாய்ச்சது மாதிரி. கறி எடுக்க போறியா? நான் போயிட்டு வந்துடுறேன். பால் போட்டு சாணி அள்ளி போயிடுறேன். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே சாப்பாடு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ணுற? தக்காளி சட்னி வைக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம்லாம் அரிஞ்சு வதக்கி வச்சுருக்கேன், ஆட்டுன்னு அரைக்கிறதுக்கு. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு 18. 18னா என்ன? 18ன்னா என்ன, புது பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் கல்யாண நாள். இன்னைக்கு தாலி பறிக்கலாம் ஆற்றுல போய். தாலி பெருக்கிட்டு வருவாங்க. போய் ஆற்றுனா அப்படின்னா என்ன, புதுசாக மாற்றிட்டு வேற கவுரு அடுத்த கவுரு மாற்றுறது. இன்னைக்கு கயிறு மாற்றுறது. நீ இன்னைக்கு 18 எதுவுமே என்னென்ன பண்ண போகிற? நான் 18ன்னா வடை சுடுவேன், எப்போதும் சொல்கிற மாரி வடை, கறி குழம்பு, சாப்பாடு. சரி. அதான் இன்னைக்கு இப்போ மொதல் வேலையாக இதை அரைச்சி வச்சுட்டு இட்லியை ஊற்றணும். அது வரதான் சாம்பார். என்ன நைட்டு வச்ச சாம்பார்? நைட்டு வச்சு சாம்பார் கொஞ்சம் இருக்குது, சூடு பண்ணுறேன். நல்லா இருந்தால் போட்டுக்கோங்களேன்னா அதை ஓரம் கட்டிட்டு இதில் சாப்பிட்டுவோம். சரி. மொதல் வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா பால் போட போகிறேன். போயிட்டு பால் போட்டுட்டு வந்து வீடியோ கன்டினியூ பண்ணுறேன் மக்களே. பால் போட்டுட்டு ஆயா வீட்டுக்கு வந்தேன். ஆயா என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்க்கலான்னு. பரவாயில்ல, ஆயா வீடே பார்க்க ஏதோ சேஞ்ச் ஆகிருக்கு. என்ன ஐயா என்ன பண்ணிகிட்டு இருக்க? வீடு மொழுகுனே கூட்டுறேன். அதான் வீடெலாம் சுத்தமாக இருக்குது பார்க்க. காலைல என்ன சாப்பாடு? 18 அதுமா பழையது தான். பழையதா? 18க்கு பழையது சாப்பிடலாமா? நம்ம ஒண்டிக்கு சாப்பிட்டான்னா நான் வடை கிடா சுட்டா எடுத்துட்டு வந்து தரேன். நானும் சாம்பிராணி போடணும். சாமி கும்பிட போறியா? மத்தியானத்துக்கு குளிச்சு கழிச்சுட்டு என்னென்ன வாங்கி வச்சிருக்கேன்? வாங்கி விட்டது ஒரு பழம் இருக்கா, அதை வச்சு வச்சுட்டு. பழம்னா பழம் இருக்கான். என்ன பழம்? ஆப்பிள், ஆரஞ்சு பழமா? வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போவா. அது இப்போ இட்லி ஊற்றி ஒரு சாம்பார் வச்சு பால் கொண்டாந்து டீ போட்டு வச்சு சாம்பிராணி போட வேண்டியதுதான். சரி, ஊர்ல நீட்டா வச்சிருக்கேன். சாணம் போட்டு மொழிவிட்டியா? இதான் வெயில்ல வெடிக்குதுடா. இது சிமெண்ட் தர. அந்த காலத்துலலாம் மண் தரையை போட்டுங்க சாணத்தால மொழுகன்னு வச்சிங்க, இன்னும் சூப்பரா இருக்கும் பார்க்க. ஆயா ஊடே நீட்டா வச்சிருக்கு இன்னைக்கு. சரி, அதான் என்ன பால் போட்டு போறப்ப வந்து பார்த்துட்டு போலாம். நல்லா வாரேன் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு. வா. இப்போ வந்து இட்லி ஊற்றிருக்கேன் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அப்புறம் தான் வடை பாயசம், கறி குழம்பு இதெல்லாம் வச்சு அப்புறம் சாமி கும்பிடணும் மத்தியானம். நெத்திக்க பாருங்க, காலையிலே வந்து படுத்திருக்கான். நெத்திக்க தாத்தா எங்க?
தட்டா இருக்க போயிருக்காரா ஊருக்கு? ஊருக்குண்ணா இங்க பாரு. முட்டாய் வாங்க போயிருக்காரா? ஊட்ட முட்டாய் இல்லைன்னு வாங்க போயிருக்காரா? சரி. அப்பா வரல? அப்பா அங்க பஸ்ல வருவாரா? சரி. டீ குடிச்சியா? எப்படி டீ குடிச்ச? அப்பா கறி எடுக்க போனதுனால பால் மட்டும்தான் கறந்தாரு. கொட்டை வந்து கட்டுத்தயிர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணவே இல்லை. ஸோ நான் உள்ளே வந்திருக்கேன். நான் தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஆகணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை பார்த்தாலே எப்படா க்ளீன் பண்ண போகிறோம்னு தெரியல. இவ்வளவும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடு கட்டியிருக்கிற இடம், இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறேன். வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இடம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த இடம்லாம் ரொம்ப கதைன்னு இருந்தது, அதையும் சரி பண்ணியாச்சு. அப்படியே ஆட்டுப்பட்டிக்குள்ளே வந்து பாருங்கள், க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அப்பா வந்துடுவாங்கன்னு நினச்சேன். அப்பா வரவே இல்லை. ஒருவேளை இன்றைக்கி கூட்டம் அதிகம் போல் கறி வாங்குகிற இடத்துல, அதான் இவ்வளோ நேரம் ஆகுது. இல்லைன்னா வந்திருப்பாங்க முன்னாடியே. ஏதோ எப்படியோ அவரை எதிர்பார்க்காமே நம்மளே க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க என்ன நடந்துகிட்ருக்குன்னு. அங்கே அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு. என்ன எவ்வளோ நேரம் கூட்டமா? ஆமாம் கூட்டமாக இருந்துச்சு. இந்த 1 கிலோ எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் உனக்கு? அப்படி இல்லை, 2 கிலோ எடுத்தாலும் 3 கிலோ எடுத்தாலும் அங்கே பேர்படி தான் கொடுத்துருக்குறேன் எனக்கு. பேர்படியா? இவர் என் கையை வர நீ வரத்துக்குள்ள எவ்வளோ சாமி சுற்றி அள்ளி. சாணி அள்ளி இருந்தால் தெரியாதா? கையில் 10 வச்சுருக்கணுமா? கழுவ போய் காட்டணும்ல உன்கிட்ட வேலை செஞ்சேன்னு. ஆஹா, கறி எவ்வளோ அன்னைக்கு? பழைய ரேட்டு தான், 800 தான். 800? நல்லா இருக்கா? பிஞ்சி ஆடா முத்துன ஆடா? நடுதரமாக நல்லா இருக்கும். அப்பா கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதை இனிமேல் சமைக்கணும் போயிட்டு. அப்படியே இன்னும் கொடுத்துட்டு கறி கொடுத்துட்டு வந்துடுறோம். அம்மாள்கிட்ட ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடுறோம். காலை சாப்பாடு ரெடி ஆகிவிட்டது. இட்லி சாம்பார். சாப்பிடுதான் பாரு. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன வடை? அடுத்தது இதெல்லாம் எப்ப செஞ்சு சாமி கும்பிடுறது? ஒவ்வொன்று தான் நம்ம செய்யணும். இப்பதான் சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கோம். சாப்பிட்டு தான் நம்ம செய்யணும். சரி. இங்க பாரு, இதை எங்கேயோ போட போகுது. டேய் ஒழுங்கா சாப்பிட்றா. சாப்பிடு. இட்லி சாப்பிடுப்பா. நித்திக்கு இட்லி. நித்திக்கு இட்லி திங்கலாமா? நல்லா சாப்பிடு. பொறுமையா தின்னு. கீழே போட்டு மேல சாப்பிடு. தாத்தா என்ன பண்றாரு? கறி வெட்டுறார. அம்மா வந்து பாத்தீங்கன்னா வடை சுட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து சுழியத்துக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கடலைப்பருப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பம்ல இந்த தோப்பத்துக்காக கடலைப்பருப்பு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஊற வச்சிடலாம். அதுல வந்து புளிஞ்சி வச்சா இது நம்ம பூந்தி உருண்டை. அதிலே மைதாவை போட்டு பொரிச்சு எடுத்தோம்னாங்க இதாயிடும், தோப்பமாயிடும். இப்போ வந்து வடை சுட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததாக இட்லி பானையில் வந்து பாருங்க, இதில் வந்து மட்டன் குழம்பு வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன எவ்வளோ நேரம் ஆகும் ரெடியாவே? நேரம் ஆகும். அனல் உரைக்குது எங்கேயாவது மேல காத்துல. அடுப்பு பாரு எப்படி இருக்குன்னு. 1 மணி நேரம் ஆகுமா? 1 மணி நேரம் ஆகும், 1.5 மணி நேரம் ஆகும். சரி. நெத்திக்கெல்லாம் பாருங்க, சாமி கும்பிட்றதுக்கு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு புதுசாக போட்டிருக்கோம். சாமி கும்பிடணுமே. இது யார் எடுத்துட்டு வந்தா அந்த ஷர்ட்டை? இங்க பாரு, எந்த மாமா? நானா? சத்யராஜன் சொல்லு. நல்லா சொல்லு, சத்யராஜன் சொல்லு. நான் தான். கைக்கு தான் கட்டுவியா? போய் தங்கு பாரு.
சட்டெல்லாம் நல்லா இருக்கே, டவுசரும் ஓகே. தலைக்கு எண்ணெய் தடவு. இங்க பாரு, கையெல்லாம் இருக்க. சூப்பர். தாத்தா வந்தோடனே சாமி கும்பிடுவோமா? சரி. புது சட்டை சூப்பராக இருக்கான்னு சொல்லுங்க நெத்திக்கு எப்படி இருக்குன்னு. எல்லா வேலையும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்பா கொல்லையிலேருந்து வந்தாங்கன்னா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட வேண்டிதான். அதுக்குள்ளே நம்மளும் குளிச்சுட்டு ரெடி ஆகிடுவோம். வாங்க. இது அப்பா வந்துட்டாருல, வீடியோ பேசிட்டு இருக்கேன். இலையோட வந்துட்டே ஃபோன் அடிக்கணும்னு நினச்சோம். ஃபோன் வராது. அதான் காசு இல்லைன்னு சொன்னார் மாமன். காசு மாமா உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் காசு இல்லை, வரமாட்டேன். இலை எதில் வரும்போது காசு வரணும். சரிண்ணா, சாமி கும்பிடலாமா? குளிக்கணும், குளிச்சுட்டு சாமி கும்பிடலாம். சரி, ரெடி ஆச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. குளிச்சா சாமி கும்பிடலாம். ஸோ மக்களே, அப்பாவை நான் பேசிக்கிட்டே இருந்தேன், வந்துட்டாரு. கையில் படசலுக்கு இலையோட கொண்டு வந்துட்டாரு. நம்ம போயிட்டு குளிச்சுட்டு வரலாம். குளிச்சோடனே படையல் போட்டு சாமி கும்பிட வேண்டியதான் மக்களே. ஏன்னாமா சாமி கும்பிடலாமா? அப்பா வந்துருச்சு. சாமி கும்பிடலாம். இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இலை எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்பா. இலையும் தான் கையில் இருக்கு. அப்ப குளிக்க சொல்லு. குளிச்சுட்டு போ. குளிச்சுட்டு வரோம். எல்லாம் எடுத்து வச்சுக்கேன். அங்கதான் உள்ள வச்சிருக்கேன். குளிச்சு ரெடி ஆகியாச்சு. இனிமேல் போயிட்டு அப்பாவும் சட்டையை போட சொல்லி சாமி கும்பிட வேண்டியதாங்க. என்ன சட்டை, புது சட்டையை தேடிட்டு இருக்கியா? குளிச்சாச்சா? குளிச்சாச்சு, சாமி கும்பிட ரெடி ஆச்சு. அன்னைக்கு 2 சட்டை எடுத்து வச்சோமா, அதில் ஒன்று தான். அதை தான் பார்க்குறேன். எங்கே இருக்கு? இந்த பார்க்கணும், வெயிட் பண்ணு. இந்த 2ல் எது போட போகிற? பார்க்கணும், இதை போடலான்றேன். இது இருக்கட்டும், இதை போடு. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாரு. சரி, நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேஷ்டிக்கு போட்டு முடிச்சுட்டு வெளில அந்த காட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் போட்டுட்டு வரேன். ஓஹோ, சட்டை நல்லா இருக்கு. அப்படியே இரு, சூப்பராக தான் இருக்கு. இந்த சட்டை நல்லா இருக்கான்னு பாருங்க மக்களே. இதே எனக்கு கொஞ்சம் கலர் பிடிக்காத மாதிரி இருக்கு. இருந்தாலும் நம்ம சொல்லிவிட்டோம்னா அப்புறம் எடுக்கிறத நிப்பாட்டிவிடுவோம். என்ன ஒரு 10 நாளைக்கு போட்டு இருந்துட்டு மாற்றிவிடுவோம். இல்லை, உண்மையிலே நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? நின்று காட்டும். அப்படியே சூப்பராக தான்ப்பா இருக்கு. கச்சிதமாக இருக்கு. அளவுலாம் கச்சியமாக இருக்கு. கலர் ஏதாவது எனக்கு ஒரு மாதிரியே தர மாதிரி இருக்கு. கருப்பாக இருக்கும், நம்ம கலரும் டல்லாக இருக்குன்னு பார்க்குறியா? இதான் இந்த மாதிரி தான் போடணும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கானு நினைக்கிறேன். சரி, பண்ண சாமி கும்பிடமா? அப்படியே சாமி கும்பிட போகலாம். வா. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தவங்க வந்து திடீர்னு பைக்கில் என்ட்ரி கொடுத்தாங்க. இந்த அண்ணன் தான் அவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர்லேருந்து பைக்லேயே வந்திருக்காங்க நம்மளை பார்க்கணுங்கிறதுக்காக. இந்த நாளில், அதுவும் ஆடி 18 அன்னைக்கு. சில பேர் மற்ற நாளில் ஒதுக்கிட்டு வர்றது பெரிய விஷயம். இந்த நாளில், நல்ல விசேஷ நாள்களில் வீட்டில் இருக்காமல் நம்மளை பார்க்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து வராங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம். திருவாரூர் மாவட்டமான ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நமக்கு இந்த ஆடி 18 வந்து ஒருத்தரை ஒன்றா வர வச்சு சாமி கும்பிடலான்னு வந்திருக்கு. ஸோ இவங்களோட தான் இன்றைக்கி சாமி கும்பிட போகிறோம். எல்லாம் ரெடி ஆகிட்டோம். சாமி கும்பிடலாமண்ணா? ஓகே. உங்கள் பேர் சொல்லிடுறேன். என் பேர் ராமலிங்கம். நான் திருவாரூர் மாவட்டம். சரிங்க. ஆனால் பைக்லேயே எப்படின்னு அட்ரஸ் கண்டுபிடிச்சிங்க? பைக்கில் இல்லை, நான் வந்து இதில் கூகுளில் போட்டு பார்த்தேன். அதான் பைக்லேயே வந்தீங்க. கஷ்டம் தான், ஆனால் அவ்வளோ தூரம் இல்லை, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. தெரியலீங்களா? ஓகே. சரி. அந்த வீடெல்லாம் பார்த்தேன், நெட்டிலே போட்டோன்னே கரெக்டாக காமிச்சிடுச்சு. காமிச்சோன்னே வந்து கொஞ்சம் இடையில தான் கொஞ்சம் டவுட் ஆகிட்டு அப்புறம் கேட்டுட்டு வந்துட்டேன். சரி, உங்களை சந்திச்சதில் மிக்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நாங்கள் தானே சந்தோஷம். நாங்கள் வீட்டிலே தான் இருக்கோம். நீங்கள் தான் அங்கேருந்து வந்து எங்களை சந்திங்க. நீ அதுவே எங்களுக்கு இல்லை, உங்களை பார்க்கணுன்னு நான் ரொம்ப வருஷமாக நான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எப்படியோ பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு தான் வந்தேன். ஓகே, ரொம்ப ஹாப்பிண்ணா. சந்தோஷம். ஸோ அந்த அண்ணனோட சேர்ந்து இன்னைக்கு சாமி கும்பிட போகிறோம். வாங்க நான் சாமி. ஓகே. அம்மா வந்து இன்னைக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பாயாசம், இது வந்து சாதம், அதாவது மட்டன் குழம்பு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மட்டன் குழம்பு போட்டு சாப்பிட்றதுக்கு சாதம், சாம்பார். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தோப்பம், கல்லரிசி வடை, இதுதான் சுழியம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவும் அம்மா இன்னைக்கு ஒரு ஆளாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் படசல் இடையில போட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியதாங்க. என்னது உன் கார் அங்கே இருக்கட்டும்.
படசல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோ கன்டினியூ பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. நெத்திக்கு யார் நெத்தி வைக்குதுங்க? ஆ மாமாவா? ஆனால் சாப்பாடுலாம் ஓகேவாண்ணே? சூப்பரா இருந்துச்சு. நல்லா பரவாயில்லையா? நல்லா நம்ம வீட்டில் இப்படி தானே எப்படி நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சரி, சும்மா உண்மையாக சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. சரி. அருமையா இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்தோம் உடனே பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக அப்படியே தெரு தண்ணி ஓடுற அளவுக்கு மழை பெஞ்சிருக்குங்க. மழை பெஞ்சு முடிச்சு இப்போ சும்மா உட்காந்துருந்தோம். இதுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. நல்லா ஆயா வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன். நம்ம வீட்டில் செஞ்ச இனிப்பு பலகாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆயாவை பார்க்க போகிறோம். உள்ளே போங்கண்ணா. இந்த நித்திக்கு ஆயாட்ட வடை பாயசம் கொடு. இந்த அண்ணன் திருவாரூர்லேருந்து வந்திருக்காங்க. உன்னை பார்க்கணுமா? எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு இன்னைக்கு வந்திருக்காங்க. சரி சரி சாப்பிடுப்பா. சாப்பிட்டேன். அங்கதான் சத்யராஜ் வீட்டில் தான் சாப்பிட்டேன். சரி சரி. நீ என்ன செஞ்சியா? நான் இட்லி சுட்டு சாம்பார் வச்சு இந்த பழம் இருக்க வாங்கியா சொல்லி நம்ம ஒண்டிக்கு என்னத்தை சொல்கிறோம்னு அப்படியே சாம்பிராணி போட்டேன். இந்த வடை இப்போ கொடுத்த நான் என்கிட்ட கையில் எங்க இது இருக்கு. சரி. தம்பி இந்த பழத்துக்குள்ள இந்த எடுத்துப்பா. அந்த அண்ணன் வெத்தலை பார்க்க அதை எடுத்து விட்றா, அரிஞ்சு விட்றா. இப்ப ஒண்ணும் வேணாம். இருக்கட்டும் இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. ஆயா வந்து தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா பல வகைலாம் வச்சு சாமி கும்பிட்டுருக்கு. ஜின்மா எதியா ஆரஞ்சு வேணும்னு எடுத்துக்கிட்டாயா? தம்பிக்கு அரிஞ்சு கொடுப்பா. இல்ல இப்ப ஒண்ணும் வேணாம். இப்ப சாப்பிட்டோம். வரப்பாதான் கேட்பாங்க யாரு பக்கத்து உள்ள சாதாரணமா கேக்குறது. பக்கத்து உள்ள சனங்க விசாரிக்க அது ஆறு அவருன்னு தான் விசாரிக்கிங்க. எனக்கு வந்து எப்படின்னாக்கா சத்யராஜ் அவங்க ஃபேமிலி பார்க்கும்போது எனக்கு எங்க வீடு மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதான் அதான் என் வீடு மாதிரி அப்படின்னு நான் ரொம்ப கொஞ்சம் உரிமையா பேசுறேன். ஏன்னா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமா ஐயா, என்னப்பா பேசாம இருந்தா தான்ப்பா அது பேசவே இல்லைன்னு சொல்லலாம். கலகலன்னு பேசுறவங்ககிட்ட அது நல்ல மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சரி எப்படியா போய் பார்த்தோம்னு நினைக்கிட்டுதான் காலையிலே கிளம்புனேன். வண்டியிலே வந்துட்டேன். வண்டி அங்க கிடக்கு. வண்டியிலேயே வந்துட்டியா? வண்டியிலேயே வர வைக்குமா? ஆ. சரி சரி போலாண்ணா. வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஆயா வீட்டை பார்த்துட்டு ஆயாவை விசாரிச்சுட்டு கிளம்புறாங்க. அவங்களுக்கும் ஊருக்கு போகணும். இனிமேல் திருவாரூர் போகணுன்னா சாதாரணம் இல்லை. அதனால் கிளம்பிட்டாங்க. வாங்க அப்படியே நம்ம வீட்டுக்கு போகணும். வரையா வரியா சாயந்தரம்? அப்பா வரேன். சரி. மழை பெஞ்சுது. மழை பெஞ்ச மாதிரியே தெரியலங்க. ஏன்னா அவ்வளோ காணல் இருக்கிறதுனால எல்லாம் ஈரம் காஞ்சிருச்சு. அதுக்குள்ளேயே நாங்கள் ஆயா வீட்டுக்கு போயிட்டு வர நேரத்தில் அப்பா வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வயலில் போய் மாடு கட்டியிருந்தாங்க. காலையிலே அந்த மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. மழை பெஞ்சால் இங்கே தான் கொஞ்சம் தெரியுது கொலாவா. காலமோட உள்ள கட்டியாச்சு. எப்பா பா அந்த அண்ணா ஊருக்கு போனோமா, நேரம் ஆகுது. காலைல கூட போகலாம்ப்பா. போகணுங்கிறாங்க. நம்ம நைட்டு மழை வந்தப்போ இங்கே நைட்டு இருந்துட்டு போகலான்னுங்கிறோம். இல்லை நான் போய் ஆகணும். இங்கே பக்கமாக தான் ஒன்றும் இல்லை, தூரமாக இருக்கிறதுனால இருந்துட்டு. சரிப்பா அனுப்பி. இல்லைன்னு வச்சிங்கண்ணே, இங்கேருந்து 3 மணி நேரம் ஆகும். போய் மணி 5 ஆக போகுது. இருட்டில் போகணும் வண்டியில். நீங்கள் சரி நான் சொல்றேன். உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க பயப்படாம. சரி கூடாது. பார்த்து போங்கண்ணா. ஓகே பாய். ஓகேண்ணா. பொறுமையா போயிட்டு வா. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சரிப்பா. சரி. இங்கே ஒன்றும் சீசன் இல்லை, நாங்கள் எதுவும் கொடுத்தோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆனால் வந்து பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சோளங்கள்லாம் இருக்கும். இருக்கிட்டே இருக்கு போகிறான். இப்போ சம்மருங்கிறனால நம்ம கையில் கொஞ்சம் சேஃபாகவே போங்கண்ணா. இந்த வருஷம் 18 இப்படி தான் போச்சு. ரொம்ப தூரத்துலேருந்து ஒருத்தர் எங்களை பார்க்கறது வந்தாப்புல சாமி கும்பிட்றது முன்னாடி. ரொம்ப அவர் வந்தது சந்தோஷமாக போச்சு எங்களுக்கு சாமி கும்பிடும்போது. சாமி கும்பிட்டு சாப்பிட வச்சு இருந்துட்டு போகலாம்ப்பாண்ணா. இல்லைப்பா நான் போய் ஆகணுன்ட்டு கிளம்பிட்டாரு. அவரு வழி அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நாங்களும். இப்படி தான் போயிட்டுருக்கு வருஷம் வருஷம் 18. ஆமாம். ஸோ மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.